கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவர். அப்படி நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கும்போது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் ஒரு மனம். இந்த வசனத்தின்படி 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தார். ஒரு காரியத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால், ஒருமனப்பட்டு அதை தேவனிடத்தில் கேட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த வார்த்தை உண்மையானது. பூமியில் 2 பேர் போதும். ஒரு காரியத்தை குறித்து ஒரு மனதோடு தேவனிடத்தில் கேட்கும்போது அது அவர்களுக்கு பிதாவினாலே உண்டாகும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா! 2 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடினாலோ அங்கே இயேசு இருக்கிறார். அதுதான் உண்மையான காரியம். ஆகவே நாம் ஒரு மனதோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் நம்மில் ஒரு மனம் இல்லாததனால் இருக்கலாம். ஒரு குடும்பத்திலே ஒரு மனம், ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு மனம், ஒரு குடும்பத்தில் ஒரு மனம், ஒரு சபையிலே ஒரு மனம், இப்படியாக ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பேதுருவை சிறைச்சாலையிலே இருந்த பேதுருவை தேவன் எப்படி விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். 1-2 ஆள் அல்ல, 2-3 ஆள்களும் அல்ல, சபையார் ஊக்கத்தோടെ ஜெபித்தார்கள் என்றால் அங்கே ஒரு மனதோடு அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். ஆகவேதான் ஏரோது ராஜா இந்த பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலையிலே போடுவிட்டான். சிறைச்சாலையிலே 4 அடுக்கு காவல் பேதுருக்கு. அப்படிப்பட்ட காவலிலே அந்த மறுநாள் பஸ்கா பண்டிகை என்றால் பஸ்கா பண்டிகை முடிந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்து கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் ஏரோதின் திட்டம். ஆனால் அந்த நாளுக்கு முந்தின இரவு பேதுரு சிறைச்சாலையிலே 4 அடுக்கு காவலிலே 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையிலே திடீரென்று மட்டுமல்ல, காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே ஒரு தேவதூதன் வந்து நின்று பேதுருவை தட்டி எழுப்பி, உன் அறையை கட்டு, உன் பாதரட்சை போடு, உன் மேல் வஸ்திரத்தை போடு என்று சொல்லி கொண்டே என் பின்னே வா என்று சொல்லி எல்லா கதவு முதலாம் காவல் 2ஆம் காவல் எல்லாவற்றையும் கடந்து ஒரு இரும்பு கதவுக்கு முன்னாடி வந்த உடனே அது தானாக அவர்களுக்கு திறந்தது. பின் ஒரு வீதி நெடுக நடந்து போகும்போது தூதன் பேதுருவை விட்டுவிட்டு போய்விட்டார். பாருங்கள், சபையாரின் ஊக்கமான ஜெபம், ஒரு மனமான ஜெபம் சிறைச்சாலையிலே கட்டுகளுக்குள் இருந்த பேதுருவை, காவலுக்குள் இருந்த பேதுருவை வீதியிலே கொண்டு வந்தது, இருப்பு கதவுகளை முறித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் கூட தேவனை நோக்கி ஒரு மனதோடு ஜெபிப்போமா? எத்தனையோ பிரச்சனைகளுக்காக நாம் விடுதலை கிடைக்காத என்று ஏங்கி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே நாம் ஒரு மனதை தேடுவதே இல்லை. ஒரு மனதோடு நாம் 2 பேர் ஜெபித்தால் கூட அந்த காரியங்கள் நமக்கு வாய்க்கும். நமக்கு விடுதலைகள் கிடைக்கும், சுகம் உண்டாகும், ஆசீர்வதிக்கப்படுவோம், தீமைகளில் நின்று விடுதலையாக்கப்படுவோம்.
கர்த்தர் தாமே நமக்கு ஒரு மனதை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் வேண்டிக் கொள்வதை பிதாவானவர் தருவார் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபையில் ஒரு மனதை தேவன் தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.